இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் வண்டி, பெட்ரோல் வண்டி வந்திருக்குது. என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ஏ-ஸ்டார் VXIங்க. 2010 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரு தெளிவான குவாலிட்டியில் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ரேட்டை விட ஒரு 40,000-50,000 குறைச்சி குவாட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அருமையான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. வண்டியோட நம்பர் பாருங்கள், TN31 ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்குது. TN31 CZ 2308ங்க வண்டி நம்பர். வண்டியோட கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது. வண்டியில் வெயில் போடுற இடம் மட்டும் கலர் ஃபேட் ஆகும். இந்த வண்டியில் இது மேனன்ட்ரியாக உள்ளது, அதாவது இந்த கலருக்கு உள்ளதுங்க. இந்த கலரில் ஷிஃப்ட்டும் வருது. ஷிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மேலே வெயில் போடுற இடம் மட்டும் கலர் ஃபேட் ஆகி இந்த கலருக்கு மாறிடும். ஆனால் தெளிவாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு லெவலில் இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்ஸுமே இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். வண்டியோட ரேட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து டூயல் கீ கொடுத்துருக்காங்க, 2 கீ கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி 1,53,814 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பக்கா சீல்டு இன்ஜின்லேயே இருக்குது. சிங்கிள் ஓனர், டைரக்ட் RC ஓனர் கிட்டேருந்து இந்த வண்டி வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னால ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. பயனியர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஏசி வந்துடுது. ரொம்ப ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும், அதுவுமே ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸு, சீட் கவரோட கண்டிஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக இருக்குது. வண்டியோட அப் அண்ட் சருமே பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. இதில் கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டெப்னியுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே ஒரு 70% கண்டிஷனில் பிரிஸ்டோன் டயர்ஸோட இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு, இன்ஜினோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பானட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். எந்த விதமான ஆயில் லீக்கு, டேமேஜ் எதுவுமே கிடையாது. பக்கா சீல்டு இன்ஜின் கண்டிஷன்லேயே இருக்குது. இதுவரையும் பிரித்து வேலையெல்லாம் பார்க்கல, இப்போவுமே பார்க்குறதுக்கான தேவை எதுவுமே கிடையாது. ரொம்பவே குவாலிட்டியாக அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். வண்டியோட ஆப்ரான் சைட்லாம் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இது கருப்பு கலராக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலி ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. கஸ்டமர் எலி ஸ்ப்ரே அடித்ததுனால அது கலர் மாதிரி கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. வண்டியோட இன்ஜின் ரூமுமே சரி, இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எலி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்குது. இப்போ இன்ஜினோட சவுண்டை நான் அந்த மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டிடுறேன், எப்படி இருக்குன்றதை கேளுங்க. ரெண்டாயிரத்தி 10 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த மாருதி சுசுகி ஏ-ஸ்டார் VXI நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வண்டியில் 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஏசி எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரொம்பவே ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு என் கையிலே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவுமே நான் உங்களுக்கு வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு கையிலேயே கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட. இந்த வண்டிக்கு நம்ம ஸ்பெஷலான ரேட் பார்த்தீங்கன்னா 1,68,000 ரூபா. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மாருதி சுசுகி ஏ-ஸ்டார் எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாருதி சுசுகி ஆல்டோவே பார்த்தீங்கன்னா வெறும் 2008 மாடலே வந்து 1,60,70 போயிட்டுருக்கு. 10 போயிட்டீங்கன்னா 1,80, 1,90 போகுது. நான் உங்களுக்கு ஏ-ஸ்டாரே 1,68,000 ரூபா குவாட் பண்ணுறேன். இந்த ரேட்டும் ஃபிக்ஸட் கிடையாது. சின்னதாக என்னால் முடிஞ்ச வரையும் குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேரெக்டாக வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவில் எல்லாமே ஓகே, எனக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுனா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக ஓன் பண்ணிக்கலாம். இன்ஜின் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறதுக்கு இருக்கும். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை நான் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி, இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கேட்குறது இல்லை. ஒரு சில நேரங்களில் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது சரியாக. அதனால் ஃபோனை டேரெக்டாக வச்சு அதோட இன்ஜினோட சவுண்டை நான் வீடியோட எண்டில் அதையும் போடுறேன், வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் சவுண்டை அந்த ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன்.
நல்லா இருக்கானப்பா.